குட் ஈவினிங். ஸோ நான் இன்றைக்கி அசைன்மெண்ட்டில் வந்து செகண்ட் கொஷனை வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் கொஷன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் ஓகே பாருங்க. ஃபார் த above company describe benefit of the describe the benefits and possible the application that can be used when they implement e-business, which e-business model more suitable for the company சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, இந்த நிறுவனத்துல வந்து பிசினஸ், அதாவது இலத்திரனியல் வணிகத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுறது, இலத்திரனியல் வணிகம் ஒன்று ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், எந்த வகையான இலத்திரனியல் வணிகம் வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப இலகுவானதா இருக்கும் இந்த கம்பெனிக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இலத்திரனியல் வணிகத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னதுன்னு சொல்லித்தான் இந்த கொஸ்டின்ல வந்து கேட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அப்ப இந்த கொஸ்டின்ல வந்து அப்ப நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இலத்திரனியல் வணிகம், அதாவது காமர்ஸ்னா என்னதுன்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம் என்னதுன்னு சொன்னா, இந்த காமர்ஸால என்ன யூசேஜ்ன்னு சொல்லி நாங்க தெரியணும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து நாங்க என்ன பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த இந்த காமர்ஸ் அதாவது மாடல்ஸ்ன்னு கொஞ்சம் இருக்கு. அதாவது இலத்திரனியல் வணிகத்தின் வந்து மாதிரிகள்னு சொல்லி கொஞ்சம் இருக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரிகளை வந்து பொருத்தமான மாதிரி என்ன மாதிரின்னு சொல்லி நாங்க அதை மென்ஷன் பண்ணணும். அப்போ முதலாவது வந்து இலத்திரனியல் வணிகம் காமர்ஸ் சொல்லி சொன்னா நாங்க என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது வந்து தொழில்துறையில வந்து இந்த இலத்திரனியல் வணிகம் அப்படி இல்லாட்டி இலத்திரனியல் வர்த்தகம்னு சொல்லி காமர்ஸ் அப்படி இல்லாட்டி பிசினஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. சரியா? காமனாவே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில. ஸோ இணையம் மற்றும் பிற கணனி வலைப்பின்னல்களை வந்து மின்னணு அமைப்பு மூலம், அதாவது இன்டர்நெட் மூலமா வந்து அப்படி இல்லாட்டி இன்டர்நெட் நெட்வொர்க் மூலமா வந்து அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமா வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து பர்ச்சேசிங் அண்ட் சேலிங் செய்யறதை தான் வந்து நாங்க இலத்திரன் வணிகம்னு சொல்லி சொல்லுவோம். கொள்வனவு அல்லது விற்பனை செய்யறது தான். ஸோ சரியா? அப்ப அந்த தொலைத்தொடர்பு மற்றும் தரவு செயலாக்க தொழில்நுட்பம், அதாவது டேட்டா, நாங்க சொல்றது வந்து டேட்டா அனலிட்டிக்கல் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன், அதாவது தொலைத்தொடர்புன்னு சொல்லி சொல்லுவோம். கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங்னு சொல்லி. ஸோ அந்த யூசேஜ் காரணமாக வந்து இந்த பிசினஸ்ன்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப டெவலப்மெண்ட், அதாவது குவாலிட்டியா இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டி லெவல்ல டெவலப்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அப்ப நவீன இலத்திரன் வணிகம் வந்து பரிவர்த்தனை வந்து, அதாவது ஒரு கட்டத்திலாவது, அதாவது உலகளாவிய ரீதியா வலையை வந்து பயன்படுத்துது. அதாவது வந்து வேர்ல்ட் வைட் நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இந்த இன்டர்நெட். சரியா? ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனா இமெயில், தொலைபேசி, டெலிஃபோன்ஸ், ஸோ சோஷியல் வெப் பேஜஸ், ஸோ இதெல்லாமே வந்து பல்வேறு வகையான டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த பிஸ்னஸை வந்து செஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த இலத்திரன் வணிகம் வந்து பொதுவாக வந்து, அதாவது வந்து பொதுவான விற்பனை அம்சம், அதாவது காமனா தான் இது எல்லாருக்கும் வந்து யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இந்த இலத்திரனியல் வணிக பரிவர்த்தனை மூலமா வந்து எங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இந்த பிசினஸை வந்து கெதர் பண்ணி செஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப பாருங்க, இந்த இலத்திரனியல் வர்த்தகம் வந்து இந்த பிசினஸ்ல வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நாங்க சொல்லணும். அதாவது இலத்திரனியல் வர்த்தகம் வந்து இப்ப நாங்க என்ன பார்த்தோம், அந்த சின்ன சின்ன பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து ஒரு பார்ட்டி டைம்ல வந்து சேல் பண்ற பிசினஸ் தானே. ஸோ இணையத்துல வந்து தனிப்பட்ட, அதாவது இண்டிவிஜுவல் பர்ச்சேசிங்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து நாங்க முன்பதிவுகளை வந்து மேற்கொள்ள, அதாவது ஆன்லைன்ல வந்து புக்கிங் செஞ்சு கொள்றது. அடுத்தது வந்து இந்த விற்பனையாளர்களா இருக்கலாம். அதாவது வந்து இந்த சேலர் வந்து இலத்திரனியல் இந்த காமர்ஸ் மூலமா வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து விற்பனை செய்யலாம். பொருட்கள் செய்வன விற்பனை செய்ய முடியும். அடுத்தது வந்து இந்த இலத்திரனியல் நடவடிக்கை மூலமா வந்து ஒரு உறுதியான கொடுக்கல் வாங்கல், அதாவது வந்து உறுதியான கொடுக்கல் வாங்கல். இப்ப நார்மலா இப்ப நாங்க பேமெண்ட் பண்ணோம்னா எங்களுக்கான மெசேஜ் வரும். ஓகே, உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான பொருள் இந்த ரிசீவ் ஆகியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நாங்க இந்த ஊபர், பிட்மீல எல்லாம் ஒரு சாப்பாடு போட்டாவோ ஏதாவது ஒரு டெலிவரி நாங்க, அதாவது வந்து டிராவலிங்க்கு எடுத்தாலும் வந்து எங்களுக்கு அடிக்கடி அப்டேட் வரும். ஓகே, எல்லா டீட்டெயிலும் A to Z வரும். அதைத்தான் அங்கன சொல்றாங்க. சரியா? அடுத்தது வந்து இந்த இணைய வணிகத்தின் மூலமா வந்து பரிமாற்றம் நடவடிக்கைகள், அதாவது வந்து மணி டிரான்ஸ்ஃபரிங் அந்த மாதிரியான ஓகே, நாங்க இப்ப இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கின பிறகு நாங்க ஆன்லைன்ல பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து செய்யலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சரியா? அப்ப பாருங்க, பெரும்பாலான வணிக நிறுவனங்கள், அப்ப வணிக நிறுவனத்தால, அப்ப நாங்க இந்த வணிக நிறுவனத்தால் பயன்படுத்தக்கூடிய இலத்திரனியல் வணிகத்தின் போது சில இலத்திரனியல் தொழில்நுட்பங்கள், எலக்ட்ரானிக் டேட்டா
இன்ட்ராக்ட் இடிஐன்னு சொல்றது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இன்டர்நெட் மார்க்கெட்டிங், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிஸ்னஸ்ல வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கும் இந்த சொல்ற அந்த பேக்கரி பிஸ்னஸ்லன்னு சொல்லலாம். இங்க பெரும்பாலான வணிக நிறுவனங்கள்னு சொல்லியிருக்கு. நீங்க வேணா சொல்லலாம் இந்த பிஸ்னஸ்ல வந்து ஸோ இந்த இலத்திரன் காமர்ஸ்னு போது இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லி நீங்க சொல்ல முடியும். சரியா? அடுத்தது ஸோ அந்த விஷயங்கள வந்து சொல்லி முடிச்சோனே, அடுத்தது வந்து நாங்க இதன்ட நன்மைகள் என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கொஸ்டின வந்து நாங்க ஆர்டரா வந்து பார்த்துக் கொண்டு போவோம். அப்ப இந்த இலத்திரனியல் வணிகத்தின் நன்மைன்னு சொல்லும் பொழுது வந்து, பெரும்பாலுமே வந்து இதுல அதாவது இந்த ஒரு பிசினஸ்ல ஈடுபடும் பொழுது வந்து, அது வணிகர்களுக்கு அதாவது பிசினஸ் மேன்க்கா இருக்கலாம், வாடிக்கையாளர் கன்சியூமர்க்கா இருக்கலாம், சொசைட்டியா இருக்கலாம். ஸோ இந்த 3 பார்ட்டீஸ்க்குமே வந்து பெனிஃபிட்டா தான் இருக்கும். சரியா? அப்ப நாங்க பார்ப்போம் முதல்ல இந்த வணிகருக்கு அதாவது இப்ப இந்த நாங்க சொல்ற இந்த பேக்கரி ஐட்டம் வந்து உற்பத்தி செய்ற இந்த வணிகருக்கு வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த காமர்ஸ் மூலமா. அதாவது வந்து இவர் வந்து இந்த இணைய வழிமுறை நிலை இந்த காமர்ஸ் மூலமா வந்து நாங்க அதாவது வந்து லோக்கல் ஏரியா மட்டும் இல்லாம அதாவது நாங்க சொல்லுவோமே அதாவது என்ன சொல்றது? உள்நாடு மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் ஆ வெளிநாடுகளுக்கும் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா அமையுதுன்னு சொல்லலாம். அதாவது எங்களுக்கு வந்து என்னது இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸையும் வந்து நாங்க கெதர் பண்ணிக்கொள்ள முடியும். நாங்க எங்களோட நேஷனல் கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாம. அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து இந்த பிசினஸ்க்கு ஏற்படுற காஸ்ட்டுங்கள வந்து க கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி குறைச்சுக் கொள்ள முடியும்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த பிசினஸ்க்காக வந்து செயற்படுற அந்த இன்டர்மீடியேட் தரப்பினர். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களோட பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்றதுக்காக வந்து யாராவது இன்னொரு பெர்சன போடுறது. அப்படி இல்லாட்டி அவங்க அவங்களோட பேக்கரி ஐட்டம் எல்லாம் வாங்குறதுக்காக யாராவது ஒருத்தர் மூலமா வந்து தொடர்பு கொள்றது. ஸோ இப்படி வந்து இல்லாம வந்து பொதுவா வந்து டைரக்ட்டா கஸ்டமரும் அந்த செல்லரும் வந்து டைரக்ட்டா வந்து மூவ் ஆகி வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த விலைகளை எல்லாம் வந்து அதாவது பிரைஸுங்கலாம் வந்து சரியா அ அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்றது, தேவையான விஷயங்கள டைரக்ட்டா கேட்டு அறிஞ்சு கொள்றதுக்கு அந்த மாரிக்கு உதவுறதுக்கு இந்த காமர்ஸ் வந்து ரொம்ப பிசினஸ் ஆட்களுக்கு வந்து உதவும்ன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து சேல்ஸும் இன்கிரீஸ் ஆகும், ப்ராஃபிட்டும் இன்கிரீஸ் ஆகும். சேல்ஸ் எப்படி இன்கிரீஸ் ஆகும்? இப்ப நாங்க ஒரு காமர்ஸ் பிசினஸ் செய்றோம்ன்னு சொன்னா, அத நாங்க பாருங்க Facebookல, YouTubeல அப்படியெல்லாம் கூட போடுறது மூலமா பாருங்க ஒரு சில பிசினஸ் லிங்க் பேஜ் எல்லாம் போனோம்னா, கிளிக் பண்ணோனே கேட்கும். ஓகே நான் உங்களுக்கு இந்த மாரியான சேவை வழங்கணும் என்ன அப்படின்னு சொல்லி. நீங்க நினைக்க வேணாம், இப்ப நாங்க நார்மலா செய்ற பிசினஸே வந்து Facebookல எல்லாம் போட்டா அப்படி கனெக்ட் ஆகும்ன்னு சொல்லி. எஸ் ஃபைன். அதே மாரி தான் இந்த காமர்ஸ்லயும் வந்து இதே மாரியான மெத்தட் இருக்கு. சரியா? அப்புறம் வந்து இந்த வியாபாரத்த மேற்கொள்றதுக்கு வந்து பெரிய ஒரு லொகேஷன் தேவை இருக்காது. ஏன்னு சொன்னா நாங்க செய்றது காமர்ஸ் அதாவது எல்லாமே வந்து இலத்திரன் வணிகம், வர்த்தகம் மூலம் தான் செய்றோம். ஸோ அப்படி செய்யும் பொழுது வந்து எங்களுக்கு வந்து லொகேஷன்னு சொல்லக்குள்ள வந்து பெரிய அளவான இடப்பரப்பெல்லாம் எதுவுமே தேவையில்ல. எங்களுக்கு சிறிய ஒரு லொகேஷன்ஸ் இருந்தாலே போதும். அதாவது எங்களுக்கு அந்த பேக்கரி ஐட்டம்ஸ செய்றதுக்கு அந்த மாரியானது விஷயங்கள். ஸோ லேப்டாப் எல்லாருக்கும் குடுத்தாலும் அந்த ஆர்கனைசேஷன்ல வேலை செய்ற அந்த கேஷியர் அவங்கலாம் கூட வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாவே வந்து அவங்க வீட்ல இருந்து செஞ்சு கொள்ள முடியும். ஸோ அந்த பேக்கரி ஐட்டம் வந்து தயாரிக்கிறவங்க பேக்கரி அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த அந்த பொருட்கள வந்து என்ன சொல்றது? டெலிவரி பண்ற அதுகளுக்கு மட்டும் தான் அந்த என்ன சொல்றது? அந்த ஆட்கள் தேவை. ஸோ அந்த ஆட்கள் இருக்கிறதுக்கான அந்த ஒரு பிளேஸ் தேவை. ஓகே. அடுத்தது வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. பிரைஸ்னா என்ன? அப்பவே எங்களுக்கு உடனுக்குடன் மெசேஜ் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே. என்ன மாரியான எங்களுக்கு ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அது எவ்வளோ அ என்னென்ன பிரைஸ்ல இருக்கு? என்னென்ன வெரைட்டில இருக்கு? அந்த மாரி எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அடுத்தது மூலமா வந்து என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே டெக்னாலஜி பயன்படுத்தி செய்றனால வந்து இந்த டாக்குமெண்ட்ரி சைட் வந்து ரொம்ப வந்து யூசேஜ் வந்து குறைவா இருக்கும்ன்னு சொல்லக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து நாங்க வாடிக்கையாளர். அப்போ வாடிக்கையாளர் பொறுத்தளவுல கஸ்டமர் அப்படி இல்லாட்டி கன்சியூமர்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். வாடிக்கையாளர பொறுத்தளவுல வந்து என்ன செய்றான்னு சொன்னா, இந்த பொருட்கள், சேவையெல்லாம் சரியான தகவல். கன்சியூமருக்கு தேவையான அப்ப அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கு? என்னென்ன பிரைஸ்ல இருக்கு? என்னென்ன வெரைட்டில இருக்கு? எங்களுக்கு எப்போ ஆர்டர் போட்டா எப்ப கிடைக்கும்? ஸோ என்ன மாரியான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு? அந்த மாரியான எல்லா விஷயத்தையும் வந்து எங்களால பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லலாம். அடுத்தது வந்து எங்களுக்கு குறைந்த விலையில பொருட்கள். இப்ப எங்களுக்கு வந்து போற செலவு அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுதான் நேரத்தை சிக்கனப்படுத்தி பொருட்களை பெற்றுக்கொள்ளுது. டைரக்ட்டா நாங்க வீட்ல இருந்தவாறே எங்களுக்கு ஆர்டர்லாம் போட்டுக்கொள்ள முடியும். பிரைஸும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து
எங்களுக்கு வந்து இப்ப நாங்க ஒரு டிரெக்ட்டா வந்து போயிட்டு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாம, டிரெக்ட்டா நாங்க பர்ச்சேஸ் பண்றதால வந்து, இப்ப நாங்க போயிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ மட்டும் பார்த்துட்டு, ஓகே. க்ரவுட் கூடயா இருந்தா எங்களால வந்து எக்ஸ்ட்ராவா பார்க்க முடியாது. ஸோ பிஸி ஹவர்ஸா இருக்கும். இதே நாங்க ஆன்லைன்ல அப்படி இல்ல. எங்களுக்கு வேணுங்கிற மாரி டைம் எடுத்து நாங்க என்னென்ன அங்க ஐட்டம்ஸ் இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருக்கு, என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே ஏ டூ இசட் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்ல இருந்த மாரியே பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து அதுதான் அடுத்த அடுத்த விஷயமும் சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர்கள்ட இருப்பிடங்கள் இருந்தவாறு பொருட்கள் சேவையை பெற முடியும்னு சொல்லி. அடுத்தது வந்து சமூகம். சொசைட்டிய பார்த்துக்கொண்டா பாருங்க. இப்ப அதாவது போக்குவரத்து டிராபிக்ல இப்போ ஒருத்தர் சாமான் வாங்கணும்னா, இங்கேருந்து கிளம்பி, வீட்டிலருந்து கிளம்பி அந்த லொகேஷன் போயிடு. ஸோ இது நேரம் வந்து இந்த மாரியான ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாரியான இருக்காது. டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஸோ அடுத்தது வந்து மக்கள்ட்ட வந்து இந்த வாழ்க்கை தரம், அதாவது வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து அ அ பெஸ்ட்டா இருக்கும். அதாவது மக்கள்ட்ட வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். அதாவது தேவையற்ற செலவுகள் அந்த மாரியெல்லாம் குறைக்கக்குள்ள. சூழல் மாசடைதல் கட்டுப்படுத்தப்படல். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஒருத்தர் வந்து வாங்க போறோம்னா, அந்த ட்ராவலிங்க்கு போகணும். அடுத்தது வந்து இப்ப பில் இன்வாய்ஸிங் அதால வந்து குப்பைகள் அந்த மாரியான விஷயங்கள் கூடும். ஸோ அதுகள் அ அ ஸோ அந்த மாரியானதெல்லாம் வந்து சூழல் மாசடைதல்லாம் கட்டுப்படுத்தப்படும். வளங்கள் வினைத்திறனுடன் பயன்படுத்த முடிதல். அதாவது வந்து அந்த ரிசோர்ஸ் எல்லாம் வந்து எஃபிஷியன்சியா வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து சமூகத்துண்ட வந்து விஷயமா இருக்கு. ஓகே. ஸோ அ இது அப்ப இந்த நன்மைகள தான் வந்து நாங்க இங்கன வந்து மென்ஷன் பண்ணணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர்ல வந்து முதலாவது ஃபார் த அபோவ் கம்பெனி டிஸ்கிரைப் த பெனிஃபிட்ஸ். அப்ப பெனிஃபிட்ஸ வந்து நாங்க முதல்ல சொல்லிட்டோம். சரியா? ஸோ காமர்ஸ்னா என்னது? காமர்ஸ்ட பெனிஃபிட்ஸ் வந்து கம்பெனிக்கு எப்படி இருக்கும்? கன்சியூமர் ஏன்னு சொன்னா ஏன் கன்சியூமரையும் போட்டோம்னா, ஓகே நீங்க இந்த பிசினஸ் காமர்ஸ்ல வந்து எங்கட்ட வர கன்சியூமருக்கு என்ன பெனிஃபிட்ன்னு சொல்லி நாங்க சொல்லணும். அப்ப அந்த கன்சியூமர் அண்ட் சொசைட்டி. அப்ப அத சொல்லியாச்சு. அடுத்தது possible and application can be used whenever implementation e-business which e-business model most suitable for the company. அப்ப இந்த கம்பெனிக்கு வந்து மோஸ்ட் சூட்டபிளான இ-பிசினஸ் மாடல் என்னதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? இ-பிசினஸ் மாடல்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து 4 வகையான இ-பிசினஸ் மாடல்ஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்ப இ-பிசினஸ் மாடல்னு சொல்லி சொல்லும் பொழுது பாருங்க, இலத்திரன் வணிகம் என்பது பல்வேறு துறை மற்றும் தரப்பினர்களிடையே பரந்து காணப்படும். அதாவது எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு பெர்சன எடுத்துக்கொண்டாலும் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கு. இந்த முறை மூலமா வந்து தரப்பினர்கள்ட்ட பல்வேறு இடைத்தொடர்பு, அதாவது கனெக்டிவிட்டி வந்து ஒரு கிரியேட் ஆகி வந்து பல்வேறு ஆப்பரேஷன்ஸ வந்து நாங்க அ என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, முன்னெடுத்து கொண்டு போக முடியும்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாங்க இதுக்கான இந்த பிசினஸ் மாடல்ன்னு சொல்லி சொன்னா 4 வகையான மாடல் இருக்கு. 1 பிசினஸ் டூ கஸ்டமர். அதத்தான் வந்து நாங்க வணிகத்திலிருந்து நுகர்வோருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பிசினஸ் டூ பிசினஸ் சர்வீஸ். வணிகத்திலிருந்து வணிகத்துக்கு சேவைன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது கஸ்டமர் டூ கஸ்டமர். வாடிக்கையாளரிலிருந்து வாடிக்கையாளருக்குன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது கவர்ன்மென்ட் டூ பிசினஸ். வணிகத்திலிருந்து அரசுக்கு. இந்த 4 மெத்தட் தான் பிசினஸ் மாடல்னு சொல்லி சொல்றது. ஸோ இந்த பிசினஸ்க்கு மோஸ்ட்டா சூட்டபிள் ஆகுறது என்னதுன்னு சொல்லி சொன்னா, வணிகத்திலிருந்து நுகர்வோருக்கு தான். சரியா? அப்ப வணிகத்திலிருந்து நுகர்வோருக்கு வணிகத்திலிருந்து நுகர்வோருக்கா? வணிகத்திலிருந்து வணிகத்துக்கா? ஸோ அடுத்தது வாடிக்கையாளருந்து வாடிக்கையாளருக்கா? அடுத்தது வணிகத்திலிருந்து அரசுக்கான்னு சொல்லி, நாங்க இந்த 4 விஷயத்தையும் வந்து ரீட் பண்ணிட்டு, மோஸ்ட்டா சூட்டபிள் ஆகுற மாடல வந்து நாங்க மென்ஷன் பண்ணி எழுதினா மட்டும் காணும். அப்ப முதலாவது இந்த பி2 கஸ்டமர், பி2சின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதாவது பி2சி இணையவழின்னு சொல்லி சொன்னா, இதுதான் வணிகத்தின் மிக இம்பார்ட்டன்ட் ஆனது. அதாவது வந்து இது வந்து ரொம்ப டீப்பான மார்க்கெட் ஷேர வந்து கொண்டிருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணமா வந்து பாருங்க, பாரம்பரிய சில்லறை கடைகள் போன்ற மாதிரி. அதாவது வந்து இப்ப இந்த பிசினஸ்க்கு வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஆகுறது வந்து இந்த பி2 கஸ்டமர்ன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இப்ப நாங்க எங்களுக்கு தந்திருக்க அந்த பேக்கரி ஐட்டம்க்கு மோஸ்ட் சூட் ஆகுறது தான் இந்த பி2 கஸ்டமர்ன்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து இந்த ஒரு வணிகம் வந்து இந்த இலத்திரன் வணிக முறையூடாக வந்து தனிநபர்களுக்கு பொருட்கள் வந்து விற்பனை செய்றதுக்கான அடிப்படை கருத்த குடுக்குறது தான் இந்த பி2சின்னு. அதாவது டைரக்ட்டா கஸ்டமர்ஸ், அதாவது பிசினஸ்ல இருந்து கஸ்டமருக்கு அந்த பொருட்கள குடுக்குறது. சரியா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க, வணிகருக்கும் நுகர்வோருக்கும் இடையிலான மின்னணு வணிக உறவை கையாளுகிறது. இந்த முறையில வந்து பலர் விரும்புறாங்க. ஏன்னா சொல்லி சிறந்த விலையில பொருட்கள கொள்வனவு செய்ய முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்து நாங்க ஏன் சாய்ஸ் பண்றோம்னு சொல்லி நாங்க சொல்லணும். அதாவது வந்து சிறந்த விலையில பொருட்கள கொள்வனவு செய்ய முடியும். வாடிக்கையாளர் மதிப்புரைகளை அதாவது கஸ்டமர்ட்ட ஃபீட்பேக்க பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து
எங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாத வெவ்வேறான தயாரிப்புகள், புரொடக்ஷன வந்து எங்கள கண்டு என்ன சொல்லலாம், தெரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்றாங்க. சரியா? இந்த வணிக அமைப்பு மாதிரி தான், இந்த பிசினஸ் மாடல் தான் வணிகங்கள் வந்து தங்களோட வாடிக்கையாளர்கள் வந்து மிகவும் தனிப்பட்ட ஒரு அதாவது ஒரு பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ப வந்து வளர்த்துக் கொள்றதுக்கு வந்து உதவும்னு சொல்றாங்க. அப்ப நாங்க இங்க எடுத்திருக்க இந்த பேக்கரி ஐட்டம்க்கு வந்து சிறந்த பிசினஸ் மாடலா வந்து இது தெரிவு செய்றோம்னு சொல்லிட்டு, இந்த B2Cன்னா என்னதுன்னு சொல்லிட்டு, அது ஏன் மோர் சூட்டபிள் ஆகுது இந்த வணிகத்துக்குன்னு சொல்லி நாங்க இந்த விஷயங்கள சொல்லணும். அப்ப நான் இங்க உதாரணம் குடுத்திருக்கேன். Dell, Amazon. ஸோ இதுகள வந்து நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? ஸோ இந்த உதாரணங்கள் வந்து நீங்க குடுக்க தேவையில்ல. ஏன்னு சொன்னா எங்களுக்கு ஆல்ரெடி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு பொருத்தமானது என்னதுன்னு சொல்லி கேட்டா. அப்ப இந்த பிசினஸ் டூ மாடலுக்கான ஒரு வரைபடம் தான் இது. இந்த வரைபடமெல்லாம் வந்து நீங்க லெவல் 3ல படிச்ச ஐசிடி புக்ல அப்படியே இருக்கு. பாருங்க. சேலர் பிசினஸ், கன்சியூமர் பையர். அப்ப இன்டர்நெட், இணையம் மூலமா. பாருங்க. ஒஸ்ட் த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். அதாவது ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ வந்து இந்த சேலர் பிசினஸ் வந்து கஸ்டமருக்கு வழங்குறாரு. சரியா? இன்டர்நெட் மூலமா. அடுத்தது வந்து அசஸ் த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். அப்ப இந்த கன்சியூமர் பையர் வந்து அந்த தகவல்கள், அந்த பேக்கரி ஐட்டம் தொடர்பான தகவல்கள் எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்றாரு. அடுத்தது வந்து பாருங்க. ரிசீவ் த ஆர்டர்ஸ், ப்ராசஸ் அண்ட் டிஸ்பாட்ச் த ப்ராடக்ட்ஸ். அப்ப இந்த கன்சியூமர் வந்து கன்சியூமர்ட்ட இருந்து வந்து இந்த செல்லர் வந்து ஆர்டர வந்து பெற்றுக்கொள்றாரு. திரும்ப இந்த சேலர் வந்து என்ன செய்றாரு? கன்சியூமருக்கு வந்து த பிளேஸ் அண்ட் ஆர்டர் ஃபார் த ப்ராடக்ட். அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, சாரி, இந்த கன்சியூமர் வந்து பிளேஸ் ஆன் த ஆர்டர். அதாவது ஆர்டர வந்து பிளேஸ் பண்றாரு. ஓகே, எனக்கு இந்த ஐட்டம்ஸ்ல தேவைன்னு சொல்லி. அப்ப இவங்க பெற்றுக்கொண்ட பிறகு ப்ராசஸ் த டிஸ்பாச்சஸ் த ப்ராடக்ட். அப்ப செல்லர் என்ன செய்றார்? அந்த ப்ராடக்ட்ட வந்து ஆர்டர பெற்றுக்கொண்டு விற்பனை செய்றாரு. இதுதான் B2Cன்னு சொல்லி B2Cன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த மாடல் தான் மோஸ்ட் சூட்டபிள் ஆகுற மெத்தட். அடுத்தது வந்து B2B. அப்ப நான் இந்த மாரி இந்த அசைன்மென்ட் டைம்ல இந்த மாரியான சொல்ற விஷயங்கள் வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நெறைய பேர் வந்து ஒரு செய்ற பிழைகள் என்னதுன்னு சொன்னா, இந்த கேட் எக்ஸாம்க்கு ஃபைனல் டைம்ல படிக்கும் பொழுது வந்து அசைன்மென்ட்ஸ் எல்லாம் வந்து அகைன் ரிஃபர் பண்ணி பார்க்கிறதில்ல. தயவு செய்து அசைன்மென்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்ல. நீங்க என்கிட்ட படிக்கிற எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலும், அப்படி இல்லாட்டி என்கிட்ட சில நேரம் இந்த சப்ஜெக்ட்க்கு மட்டும் வாரவங்களா இருந்தாலும், நீங்க மத்த சப்ஜெக்ட் படிக்கிறேன்னாலும், தயவு செய்து அசைன்மென்ட் கொஸ்டின் அகைன் ரிப்பேர் பண்ணி பார்த்து, அதுக்கான ஆன்ஸர்ஸ் எல்லாம் எக்ஸாம்க்கு முன்னுக்கு பார்த்துக் கொண்டே போங்க. சம்டைம்ஸ் அசைன்மென்ட்ல வந்து நீங்க கிளியரா ஆன்ஸர் பண்ணிடலாம். நீங்க மட்டும் இல்ல, மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு ப்ரோபபிலிட்டியான வீதம் வந்து அசைன்மென்ட்க்கு ப்ராப்பரா ஆன்ஸர் பண்ணிலாட்டி, அகைன் அந்த கொஸ்டின வந்து என்ன செய்வான்னு சொன்னா, கேட் எக்ஸாம்ல போடுவாங்க. கேட்லயும் மோஸ்ட் ப்ராப்பரா அந்த ஆன்ஸர் பண்ணிலாட்டி, கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபைனலுக்கு வரும். சரியா? அதனால வந்து அசைன்மென்ட்களையும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிக்கொண்டு போறது நல்லது. சரியா? என்ட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். நாங்க ஒரு ஆன்லைன் எக்ஸாம் செய்ற டைம், நாங்க லெவல் 4ல ஆன்லைன் எக்ஸாம்ல தான் எங்களுக்கு எக்ஸாம் நடந்துச்சு. கியூடி இந்த சாரி லெவல் 4 லெவல் 4ல. அப்ப லெவல் 4ல வந்து ஆன்லைன்ல எக்ஸாம் நடக்குன்னு சொன்னா, எல்லாரும் வீட்ல இருந்து தான் எக்ஸாம் எல்லாமே எல்லாம் செஞ்சோம். அந்த கோவிட் டைம்ல. அப்படி இருக்கும் பொழுது வந்து, நான் இந்த அசைன்மென்ட் எல்லாம் செஞ்சுட்டு, கண்டிப்பா நான் இந்த அசைன்மென்ட்லாம் என்ன செஞ்சேன்னு சொன்னா, பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கொண்டேன். ஏன்னு சொன்னா, எனக்கு தேவைப்படும் நான் எக்ஸாம்க்காக படிக்கிறதுக்காக. நான் போட்டு வச்ச எந்த ஒரு அசைன்மென்ட்டுமே எனக்கு யூஸ்லெஸ் ஆகாம போகல. அந்த கொஸ்டின் அப்படியே வந்து எனக்கு எக்ஸாம்க்கு வந்துருந்துச்சு. நான் எதுவுமே செய்யல. இந்த இன்டர்நெட்ல தேடல, புத்தகத்த எதுவுமே ரிஃபர் பண்ணல. டைரக்ட்டா நான் செஞ்சேன். ஏன்னு சொன்னா, எங்களுக்கு அந்த டைம்ல அசைன்மென்ட் மார்க்ஸ் கூட போட்டு இல்ல. நான் செஞ்சது சரியா பிழையான்னு கூட தெரியாது. பட் நான் செஞ்சது எல்லாமே வந்து சரின்னு சொல்லி எனக்கு ரிசல்ட்ஸும் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டான ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நான் அசைன்மென்ட்ல இருக்கிறத அப்படியே வந்து என்ன செஞ்சேன், நான் எழுதின அசைன்மென்ட், அத அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன் எக்ஸாம் பேப்பருக்கு. ஈவன் நான் செஞ்ச மேக்ரோ எக்கனாமிக்கா இருக்கலாம், பிசினஸ் ஐடி எக்ஸாமா இருக்கலாம். அடுத்தது என்ன சொல்றது? ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்டா இருக்கலாம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட்டா இருக்கலாம். லீகல் சப்ஜெக்ட்டா இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஏ டூ இசட் வந்து நான் அசைன்மென்ட்ல செஞ்ச ஆன்ஸரே தான் எங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம்லயும் தந்திருந்தாங்க. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அதுல ஒரு சில விஷயங்கள் கேட்டு மாத்தி தந்திருந்தாங்க. அத நான் அசைன்மென்ட்ல மாரி, இப்போ உங்களுக்கு நான் இந்த அசைன்மென்ட்ட மாத்தி எழுத சொல்றேன். அந்த மாரி நான் எக்ஸாம்க்கு மாத்தி எழுதினேன். அதனால தயவு செய்து அசைன்மென்ட் ஆன்ஸர், அசைன்மென்ட் ரெக்கார்டிங் எல்லாம் எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்பு ஜஸ்ட் லிசன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டே போங்க. எக்ஸாம்க்கு அட்டெண்ட் பண்ணக்குள்ள. ஓகேயா? சரி. அப்ப அடுத்தது இந்த B2Bய பார்ப்போம். அது வந்து பிசினஸ் டூ பிசினஸ். அதாவது வணிகத்திலிருந்து வணிகத்துக்கு சேவை. அதாவது வந்து ஒரு வணிகம் வந்து மற்றொரு வணிகத்துக்கு வந்து தயாரிப்புகள வழங்குறது வந்து கவனம் செலுத்துறது. இந்த இடத்துல வந்து பல வணிகங்கள் வந்து சேவை வழங்குனராக, அதாவது ஒரு சர்விஸ் பெர்சனா தான் இருக்கும். அப்ப இத ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அதிக அளவு நிதி தேவைப்படும். அப்ப நாங்க வந்து ஒரு ஃபேமிலி பிசினஸ் தான் செய்றோம். அப்ப எங்களுக்கு இந்த B2Bங்கிற வந்து சூட்டபிள் ஆகுமா? சூட்டபிள் ஆகாது.
சரியா? அடுத்தது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த B2Bன்னு சொல்றது வந்து 2 நிறுவனங்களுக்கு இடையில் நடத்தப்படுற பொருள் அல்லது விற்பனைன்ற ஒரு மின்னணு பரிவர்த்தனைய தான் குறிக்குது. உதாரணத்துக்கு வந்து இந்த இலத்திரன் வணிகம் வந்து பொதுவா வந்து பொருளின் தயாரிப்பாளர்களுக்கும், வாங்குவதற்கு தயாராக உள்ள நுகர்வோருக்கும் வந்து விளம்பரம் செய்றது. அதாவது வந்து ஒரு ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்றது ஒரு கம்பெனியா இருக்கலாம். அந்த மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்றது இன்னொரு கம்பெனி, இன்னொரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம். ஸோ அது 2 அந்த நிறுவனம் 2மே கனெக்டிவிட்டி ஆகுறத தான் வந்து நாங்க B2Bன்னு சொல்லி சொல்றது. அதுக்கான உதாரணம் தான் பாருங்க, எக்ஸான் மொபைல் கோஆப்பரேட் ஆஃப் த கோர்ப்பரேஷன். ஸோ உதாரணத்துக்கு பாருங்க. ஸோ இந்த வணிகங்கள் தனிப்பயனுக்கு அதாவது வந்து சாஃப்ட்வேர் இணைய வழித்தளங்கள் தான் இருக்கும். அதாவது வந்து இந்த வணிகம் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, ஓகே எனக்கு பிசினஸ் வருது. அதோட என்னோட கனெக்டிவிட்டியா இருக்க இன்னொரு நிறுவனத்துக்கு வந்து அது கனெக்ட் ஆகுறது. அதத்தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து இதுதான் B2Bன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்ப டீட்டெயில்ஸ குடுக்குறது, அவங்க ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்றது, ஆர்டர பெற்றுக்கொள்றது, வழங்குறது. ஸோ இது செல்லர் பிசினஸ், பையர் பிசினஸ். உற்பத்தி நிறுவனமா இருக்கும். இது வந்து விற்பனை நிறுவனமா இருக்கும். ஓகேயா? அடுத்தது கஸ்டமர்ஸ் டூ கஸ்டமர். வாடிக்கையாளர் வாடிக்கையாளர். சரியா? இது வந்து எப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து, நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒரு பொருள வாங்குன பிறகு, நீங்க இன்னொருத்தருக்கு வாங்குறதுக்கு வந்து சொல்லுவீங்க. ஓகே, அங்க நல்லா நீங்க அந்த பொருள வாங்க. இப்ப நாங்க ஏதாவது ஒரு ஹோட்டல் அப்படி ஏதாவது புக் பண்றோம்னா, நாங்க என்ன பார்ப்போம்? முதல்ல கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த ஃபீட்பேக்க பார்த்துட்டு தான் நாங்க என்ன செய்வோம்ன்னு சொல்லி சொன்னா, சார் நீங்க வந்து ஆ ஓகே நெறைய பேர் நல்ல ரிவ்யூ குடுத்துருக்காங்க. நாங்களும் அங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். நாங்களும் அங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுப்போம். அதத்தான் C2Cன்னு சொல்லி சொல்றது. இது வந்து இலத்தின வணிகத்தின்ட வந்து கன்சியூமர்ட்ட வந்து லோயல்டி வந்து இன்கிரீஸ் ஆகுறதால வந்து வாரது தான் இந்த C2Cன்னு சொல்லி சொல்றது. இது வந்து வாடிக்கையாளர் தளத்திற்கு செலுத்தப்படும் ஒரு சிறிய சலுகைக்கு ஈடாக பொருட்களை வர்த்தகம் செய்ய வாங்க மற்றும் விற்க அனுமதிக்குது. ஸோ இதுதான் இந்த eBay, Ekman.lk அந்த மாரி. இந்த நிலையில வந்து நுகர்வோருக்கு இடையில நடக்கிற அனைத்து மின்னணு பரிவர்த்தனையும் பொதுவா வந்து இந்த சச் ஆஸ் PayPal, அ அதாவது வந்து பெரும்பாலும் Facebook, மார்க்கெட் பிளேஸ், YouTube, அ ம அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கஸ்டமர்ட்ட என்ன விஷயத்த மென்ஷன் இப்போ ஒரு ப்ராடக்ட் எல்லாம் Facebookல சேல் ஆகக்குள்ள சொல்லுவாங்க. ஓகே இந்த ப்ராடக்ட் வாங்க. ஸோ இது நான் யூஸ் பண்றேன். ஸோ அந்த கிரீம் அந்த மாரி. ஸோ அதுக்கான மெத்தட் தான் இந்த C2Cன்னு சொல்லி. இப்ப நாங்க இந்த C2Cயும் வந்து சம்டைம்ஸ் வந்து ஓகே. அப்ப முதலாவது அந்த B2C வந்து பிசினஸ் டூ கஸ்டமர் வந்து மோஸ்ட் சூட்டபிள் 100க்கு 100%. இந்த C2Cங்கிறது வந்து கிட்டத்தட்ட 50க்கு 50%. அப்படி இல்லாட்டி 100க்கு 75% வந்து ஓகே ஆகும். இந்த ஆன்ஸர். ஓகே. அது எப்படி ஓகே ஆகும்னு சொன்னா, இப்ப நாங்க அந்த பேக்கரியில நாங்க ஒரு ப்ராடக்ட் சாரி இப்ப பன் ஐட்டம் சாப்பிடுறோம். இப்ப நாங்க ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு வந்து ஆர்டர் பண்ணோம். அங்க நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்களோட சர்வீஸ் எல்லாம் நல்லோம். ஸோ அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி எழுதலாம். அப்ப இந்த C2C மெத்தடையும் நீங்க எழுதலாம். அப்படி இல்ல நீங்க 2 மெத்தட் எழுதணும்னா B2Bயையும் எழுதி ஆர்கியூ பண்ணிட்டு, இந்த C2Cயையும் வந்து எழுதி நீங்க அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கணும். ஓகே. அப்ப இந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நீங்க குடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து அப்போ ஒருத்தர் வந்து ஃபீட்பேக் மூலமா வந்து ஓகே இன்னொருத்தர் இப்ப நாங்க பாருங்க எங்கேயாவது கேக் செய்ய குடுத்தோம்னா, ஓகே கேக் செஞ்ச பிறகு நான் சொல்லுவேன், நாங்க கேக் செஞ்சோம் எங்களோட பர்த்டே பார்ட்டீஸ்க்கு. ஸோ அங்கெல்லாம் சாப்பாடெல்லாம் நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சொல்லுவோம். அங்க ரெஸ்டாரண்ட் நல்லா, சாப்பாடு நல்லா. அப்ப அத கேட்டுக்கொண்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, எங்களோட ஃபேமிலிஸ் யாரோ ரிலேட்டிவ்ஸோ போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து C2Cன்னு சொல்லி சொல்றது. ஸோ அதே மாரியான மெத்தட் தான் கன்சியூமர், ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் கன்சியூமர் பையர். சரியா? அப்ப இங்கன எப்படி இந்த ஃபெசிலிட்டேஷன்னா அதாவது நுகர்வோர் வந்து அந்த ஃபெசிலிட்டேட்டர்னா அத வந்து அனுபவிச்சவங்க, அவங்க வந்து கன்சியூமர் அத வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்தல வந்து சொல்றது. அடுத்தது கவர்ன்மென்ட் டூ பிசினஸ். இது வந்து வணிகத்திலிருந்து அரசுக்கு. அதாவது அரசாங்க தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்த பயன்படுத்தி கவர்ன்மென்ட் நெட்வொர்க்ன்னு சொல்லி சொல்லுவோம். அ கவர்ன்மென்ட் நெட்வொர்க். ஸோ அதுகள பயன்படுத்தி வந்து தொடர்புகள வந்து பேணல் முறை தான். ஸோ இந்த தொடர்பு முறைக்கு வந்து அரசாங்கத்தில வலைப்பக்கம் அதாவது நாங்க சொல்லுவோம், என்ன சொல்றது? கவர்ன்மென்ட் வெப் பேஜஸ் இருக்கு. அதுகள் தான் இந்த கவர்ன்மென்ட் டூ பிசினஸ்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து அரசாங்கத்துடன் தொடர்புடைய வலைத்தளங்களாகும். இதன் மூலம் அரசு தொடர்பு பட்டு செயற்படுறது தான் சொல்றாங்க. அதுதான் G2Bன்னு சொல்லி சொல்றது. பொதுவா வந்து அ அதாவது வந்து இது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த அரச திணைக்களங்கள், அரச நிறுவனங்கள் அந்த மாரியான இடங்கள்ல தான் இந்த G2B வந்து பல சேவைகள வழங்குறதுக்காக பாருங்க, பண கொடுப்பனவு, வங்கி தகவல், வியாபார பதிவுகள், ஸோ அந்த மாரியான உதாரணங்கள். ஸோ இதுவும் வராது. ஓகே. அப்ப இந்த அசைன்மென்ட்க்கு மோஸ்ட் சூட்டபிள் ஆகுறது 2 என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒண்ணு வந்து B2C பிசினஸ் டூ கஸ்டமர் மாடல் சூட்டபிள் ஆகும்.
அடுத்தது வந்து கஸ்டமர் டு கஸ்டம் மாடல். இந்த 2 மாடலுமே வந்து சூட்டபிள் ஆகும்னு சொல்லி நீங்க எழுத முடியும். சரியா? ஓகே. அப்ப அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அதுதான். அப்ப 30 மார்க்ஸ்க்கு. ஓகேயா? சரி. இங்கன இன்னொரு ட்விஸ்ட் குடுத்திருக்காங்க. த ஸ்டூடண்ட் ஃபாலோவிங் த OSU 457. அதாவது வந்து எனக்கு OSU 4579 கோட்ன்னு சொன்னா எனக்கு தெரியல. ஜெனரல் டிகிரி அப்படி இல்லாட்டி ஸ்பெஷல் செய்றவங்களான்னு சொல்லி. அவங்க மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கோர்ஸ் கோட் மட்டும் வந்திருக்கவங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, உங்களோட LMSல போயிட்டு பார்த்தா தெரியும். உங்களுக்கு இந்த பிசினஸ் ஐடி வந்து எந்த கோர்ஸ் கோட்ல வந்து உங்களுக்கு காட்டுதுன்னு சொல்லி பார்த்துட்டு, அவங்க மட்டும் அடிஷனலா வந்து இந்த இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்ஸர் பண்ணணும். டிஸ்கிரைப் த Describe the activities you plan to carry out the using e-business application. இப்ப என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த நிறுவனம் வந்து ஒரு இ-பிசினஸ வந்து தொடங்குறதுன்னா, அதுக்கான செயல்முறைகள் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ ஒரு இ-பிசினஸ் தொடங்குறதுன்னு சொல்லி சொன்னா, அதுக்கான ஒரு ப்ரோசஸ் ஒண்ணு இருக்கு. சரியா? ஸோ அந்த ப்ரோசஸ தான் வந்து நான் இப்ப பார்க்க போறோம்.
1 மினிட் தாங்க. ஓகே. ஸோ, அப்ப இந்த நிறுவனம் வந்து ஒரு இ-காமர்ஸ வந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா, அத என்ன மாரியான ப்ராசஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப முதலாவது வந்து
அப்ப பாருங்க, இது வந்து என்னது? ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ். அதாவது வந்து பேக்கரி உற்பத்தி பொருட்கள வந்து உற்பத்தி செஞ்சு, ஒரு பார்ட்டிக்கு வந்து பார்ட்டி டைம்ஸ்ல வந்து அலோட் பண்றது தான் அந்த நிறுவனத்தின்ட வந்து ஃபங்ஷன். சரியா? அப்ப அந்த உற்பத்தி செய்ற உரிமையாளர் வந்து இந்த இலத்திரன் வணிகத்த வந்து பயன்படுத்தி வந்து விற்பனை செய்ய முயற்சிக்கிறாங்க. ஸோ அப்ப அவங்க அறிஞ்சு கொள்ள வேண்டிய விடயங்கள் வந்து நெறைய இருக்கு. தொழில்நுட்ப ரீதியா, டெக்னிக்கலா வந்து என்னென்ன தகவல்கள், என்னென்ன இன்ஃபர்மேஷன்கள், அதோட ப்ராசஸ், ஸோ அதுக்கான பாத் இது எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி பண்றது மூலமா தான் வந்து அவருக்கு பல்வேறு நன்மைகள வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? ஸோ அப்ப அதுல வந்து அப்ப அதில் முதலாவது வந்து நாங்க இணையதளத்த உருவாக்கணும். அப்ப இந்த இணையதளத்த உருவாக்குறேன்னு சொன்னா, அந்த என்ன சொல்றது? அந்த வெப் பேஜ வந்து கிரியேட் பண்ணணும். அப்ப அந்த வெப் பேஜ வந்து கிரியேட் பண்ணக்குள்ள வந்து, நாங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து, அந்த என்ன செய்யணும்னா, அந்த அந்த பேக்கரி ஐட்டம் பொருட்கள விற்பனை செய்றதுக்காக வந்து, ஒரு இணைய வலைத்தளத்த உருவாக்குவதல் அவசியம். ஸோ அத உருவாக்கப்படக்குள்ள வந்து பயனர்களுக்கு, அது யாருக்கா வந்து அந்த யூசர்ஸ்க்கு தான் அது வந்து ரொம்ப இம்போர்டன்ட். ஸோ அப்ப அந்த உற்பத்திகள வந்து யார் பர்ச்சேஸ் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, யூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு அமைய அவங்களோட அந்த என்ன சொல்றது? அவங்களோட வில்லிங்ஸ், அவங்களோட ஏஜ், அவங்களோட ஜெண்டர், ஸோ அவங்க லேங்குவேஜ், ஸோ அவங்களோட கல்ச்சர்ஸ் என்ன மாரி, ஸோ என்னென்ன மாரியான ஃபங்ஷன்ஸ் வைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அவங்களோட ரிலிஜியன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, ஸோ அது எல்லாத்தையும் ஓவராலா வந்து கவர் பண்ணக்கூடிய மாரி தான் நாங்க என்ன செய்யணும்னா, ஒரு ப்ராடக்ட்ங்கள வந்து உற்பத்தி செய்வோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ட வந்து உற்பத்தி செய்யும் பொழுது, அதுக்கான அந்த வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். அப்ப நான் வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க வேணா இப்ப இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து www. என்ன சொல்றது? அ அ பார்ட்டி வைப்.lkன்னு சொல்லி ஏதாவது ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த இணையதளத்த வந்து இலகுவாக வந்து சமூக வலைத்தளங்கள பிரவேசிக்க வந்து வசதி காணப்படும். அதாவது இப்ப Facebookஆ இருக்கலாம், YouTubeஆ இருக்கலாம், WhatsAppஆ இருக்கலாம், Instagramஆ இருக்கலாம். அந்த மாதிரியான வலைத்தளங்கள் வந்து உங்களோட லிங்க் வந்து எந்த நேரமும் வந்து என்ன செய்யணும், ஈஸியா வந்து அக்சஸ் கொடுத்து எதுக்கு யாருக்குனாலும் அந்த அக்சஸ்க்கு வந்து அலோட் குடுக்குற மாரி அந்த மாரி இருக்கணும். சரியா? அந்த இணையதளம் வந்து அந்த வெப் வந்து 3 மொழிகள்லயும் பாருங்க ஒரு வெப் பேஜ் எடுத்துக்கொண்டா எங்களுக்கு முதல்ல தமிழா, சிங்களமா, ஆங்கிலமான்னு சொல்லி கா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப அதுல வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா, அந்த லேங்குவேஜ வந்து தெரிவு செய்யக்கூடிய மாரி இருக்கணும். பாருங்க இங்கிலீஷ், தமிழ், சிங்களம்ன்னு சொல்லியே இருக்கு. ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து அந்த என்ன சொல்றது? அந்த வேர்ட் சைஸ வந்து அ அ அந்த ஹைலைட்டா காட்டக்குள்ள பெருசாக அந்த காட்டுறது, ஹைலைட் பண்ணி காட்டுறது, சர்ச்சிங் பாக்ஸ் அதாவது வந்து அந்த நிறுவனம் வந்து அமைந்துள்ள அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், ஸோ அந்த அ என்ன பாதை வரைபடங்கள், ஸோ மேலது எடிஷனல் இன்ஃபர்மேஷன், ஸோ அந்த மாரி எல்லாமே வந்து குடுத்திருக்கணும். அடுத்தது வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் அதாவது வீடியோ கிளிப்ஸா இருக்கலாம். அந்த ப்ராடக்ட்ட வந்து பேக்கப் பண்ற மாரி, டிசைன்ஸ், அந்த பேக்கரி ஐட்டம் டிசைன்ஸ் அந்த மாரி அந்த சவுண்டோட அதாவது வீடியோ அண்ட் ஆடியோஸோட வந்து நாங்க வந்து காட்சிப்படுத்தணும். அடுத்தது வந்து கிளிப் ஆர்ட் மாரி போட்டு, ஸோ அந்த பிசினஸ் பண்ற படங்கள், ஸோ அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து நாங்க இப்போ ஒரு பேக்கரி ஐட்டம்னா அந்த பிரைஸ், அந்த லேபலிங், அந்த டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து வழங்கணும். அடுத்தது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பா முக்கியம். அதாவது வந்து காப்பி ரைட்டிங்ன்னு சொல்லி நாங்க இத சொல்றது. ஸோ அந்த வியாபாரம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு, பாருங்க ஒரு சில வெப் பேஜ் போனா சின்ஸ் அந்த இயர்ல இருந்துன்னு சொல்லி. ஸோ கஸ்டமரோட ஃபீட்பேக் போட்டிருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷனோட சேர்மனா, அந்த எம்ப்ளாயீஸா அவங்களோட டீட்டெயில்ஸ் அது எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து அந்த பேஜஸ் வந்து மூவபிள் வசதி. ஸோ அடுத்தது வந்து அந்த ஃபீட்பேக் குடுக்குறது. ஸோ அடுத்தது வந்து ஏதாவது புதிய விஷயங்கள வந்து ஃபீச்சர்ஸ், அந்த எடிட்டிங் அந்த மாரியான ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து வெப் பேஜ்ல வந்து நாங்க மென்ஷன் பண்ணணும்னு சொல்லணும். அடுத்த விஷயம் தான் வந்து என்னதுன்னு சொன்னா, இணைய வழிமுறை. அதாவது வந்து இந்த இணையதளத்த வந்து வினைத்திறன் மிக்க எஃபிஷியன்சியா வந்து அமைக்கக்குள்ள வந்து, நாங்க அந்த பிசினஸ்ங்க அதாவது வந்து அந்த பேக்கரி பிசினஸ் வந்து என்ன சொல்றது? சேல்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நாங்க B2 கஸ்டமர். அப்ப இணைய வழிமுறை. நாங்க சொன்ன மாடல் என்ன மாடல் யூஸ் பண்ணனாலும்னு சொல்லி, அதுதான் B2 கஸ்டமர். அப்படி இல்லாட்டி B2 கஸ்டமர் இல்லாட்டி நாங்க படிச்சது என்னது? C2C கஸ்டமர் டூ கஸ்டமர்ன்னு சொல்லி. ஸோ அந்த இணைய வழிமுறைகள வந்து பின்பற்றுதல் வந்து சிறப்புன்னு சொல்லி சொல்றோம். அப்ப
அப்ப நாங்க இந்த நுகர்வோர வந்து மையமா வச்சு இந்த பொருட்கள வந்து இலகுவா விற்பனை செய்ய முடியும்னு சொல்லி போடலாம். அடுத்த இது அதுதான் சொல்றேன் B2 கன்சியூமர், B2 பிசினஸ்ன்னு சொல்லி வணிகத்திலிருந்து B2 இது பிசினஸ் தேவைப்படாது. B2 கஸ்டமர், C2C அது 2யும் வந்து நாங்க மென்ஷன் பண்ணிக்கொள்ள முடியும். அப்ப இந்த வர்த்தகம் மூலம் வந்து அந்த நாங்க செய்ற அந்த உற்பத்திகள்லாம் வந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதா, ரீசேல் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஈஸியா எங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து அந்த கன்சியூமர் வந்து அட்ராக்டிவா இருக்காங்களா? கன்சியூமர் வந்து அ வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்களா? ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ அந்த வலைத்தளத்த வந்து எவ்வளோ பேர் வந்து ரீச் பண்றாங்க? ஸோ அவங்களோட வந்து இமெயில் அட்ரஸ், அப்புறம் அவங்களோட வந்து ஒரு சின்ன ஒரு கிளையன்ட் டீட்டெயில்ஸ வந்து நாங்க வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் ஒண்ணு ஃபில் பண்றேன்னா, ஏதாவது அந்த லிங்க கிரியேட் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வந்து மெயில் அட்ரஸ்ல இருந்து அவங்களோட கான்டாக்ட் என்ன சொல்றது? அவங்களோட அந்த யூசர்ஸ் அவங்களோட அந்த Instagram ஐடியோ, Facebook ஐடியோ அந்த மாரி ஏதாவது விஷயங்கள் வந்து எங்களுக்கு கெதர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாரியெல்லாம் அந்த வெப் பேஜஸ் வந்து இருக்கணும். ஸோ அவங்க மேலும் அவங்க தெரிவு செய்யும் பொழுது அந்த ஹைப்பர் லிங்க் மூலமா வந்து சமூக வலைத்தளங்களூடாக வந்து அவங்கள ஃபாலோ பண்றது. ஸோ அப்படி இல்லாட்டி அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி அறிவுறுத்தல் வழங்குதல், அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே செய்ய முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வெப் மூலமா வந்து அந்த நிறுவனம் பற்றிய அந்த கஸ்டமர்ட்ட ஃபீட்பேக்க வந்து கேட்டுக்கொள்றது. ஸோ அவங்கட்ட இருந்து சஜெக்ஷன் அவங்கட்ட வந்து என்ன சொல்றது எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு? ஸோ அவங்கட்ட அந்த குறை நிலைகள் ஏதாவது வந்து இதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ஏதாவது வந்து என்ன சொல்றது? ஏதாவது மிஸ்பிஹேவியர் ஏதாவது இருந்தா கூட அந்த வசதி எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கொள்ள ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து இந்த கம்பெனி, இந்த நிறுவனம் பற்றிய புதிய நியூ இன்ஃபர்மேஷன் ஏதாவது புதிய அதாவது அந்த என்னென்ன ஏதாவது புதிய ப்ராடக்ட் அந்த ஆஃபரிங் வழங்குறது. ஸோ அந்த எக்ஸிபிஷன்ஸ், ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் குடுக்குறது. அந்த மாரியானது எல்லாமே வந்து பாருங்க, இந்த Facebook, இமோ, இமெயில், WhatsApp, Messenger, Instagram, Twitter, Viber அதன் மூலமா வந்து நாங்க அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து கட்டணங்கள். அதாவது பே பண்ற மெத்தட்ஸ். அப்ப இந்த பிசினஸ் அதாவது நாங்க உருவாக்குற இந்த பேக்கரி பிசினஸ்ல வந்து நாங்க ஒரு வெப் பேஜ் உருவாக்குவதன் மூலமா வந்து கொள்வனவாளர், விற்பனையாளர் வந்து நேரடியா எங்களுக்கு தொடர்பற்ற நிலையில தான் இந்த இலத்திரனியல் வர்த்தகம் வந்து உருவாக்கப்படுது. இந்த பிசினஸ். ஸோ இதனால வந்து ஈஸியா வந்து அந்த ப்ராடக்ட் அந்த கன்சியூமருக்கு வந்து விளங்கக்கூடிய மாரி பல்வேறு அம்சங்கள வந்து ஃபீச்சர்ஸ வந்து நாங்க பண்ணணும். அப்ப இந்த பேமெண்ட் செலுத்துற மெத்தட் வந்து அவங்களுக்கு ரொம்ப நம்பகரமான முறையில இருக்கணும். ஏன்னு சொன்னா அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அப்ப நாங்க அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா குடுக்குறோம். உங்களோட கார்ட்ஸ் எந்தவித நோக்கத்துக்கும் வந்து பதிவு செய்யப்படாதுன்னு. சில பேர் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண பயன்னு சொன்னா எங்களோட டேட்டாலாம் வந்து திருடக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்படியெல்லாம் நாங்க கன்சிடர் பண்ணி பாதுகாப்பான முறையில வந்து அந்த எலக்ட்ரானிக் கார்டுகள யூஸ் பண்ணி, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுகள யூஸ் பண்ணி கொடுப்பனவு மேற்கொள்றதுக்கு ஈஸியா அ வசதி வாய்ப்ப ஏற்படுத்தி குடுக்கணும். அது இல்லாட்டி ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்லிப்ப வந்து அப்லோட் பண்ற மெத்தட்ஸ் அந்த மாரி கூட நாங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாரி தான் வந்து கட்டண வசூலிப்பு முறை, அதாவது வந்து பேமெண்ட் கலெக்ஷன் மெத்தட்ஸா இருக்கலாம். ஸோ கிரெடிட் பீரியட் வழங்குறது அந்த மாரியெல்லாம் கூட நாங்க செய்யலாம். அடுத்தது வந்து 24 ஹவர்ஸும் வந்து அந்த ஆன்லைன் சர்வீஸ வந்து வழங்கக்கூடிய மாரி இருக்கணும். ஒரு சில வெப் பேஜ்ல வந்து ஒரு டைம்க்கு எங்கள வந்து யூஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மத்தது வந்து அடிக்கடி வந்து எங்களோட இந்த வெப் வந்து அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். என்னென்ன புது புது ஃபீச்சர்ஸ் வருது அந்த மாரி எல்லாம் யூஸ் பண்ணி நாங்க நாங்க அடிக்கடி வந்து அத எல்லாமே வந்து அது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அடுத்தது வந்து நாங்க யூசர்ஸ வந்து வா அட்ராக்ட் பண்ற மாரியான சில வழிமுறைகள் இருக்கு. அதாவது வந்து என்ன சொல்றது, அந்த படங்கள் மூலமா, அடுத்தது வந்து ஓவராலா அதாவது ஒன் வியூல வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டு வைக்கிறது. இன்ஃபர்மேஷன் வந்து இப்ப இருக்கிற பிஸி வொர்க் லைஃப்ல வந்து எல்லாரும் ஈவன் A to Z வந்து ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் சொல்ற விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சொல்றது. ஸோ அடுத்தது வந்து நாங்க அத போல்ட் பண்ணி காட்டுற விஷயங்கள், ஸோ ஐ ஐ ஹைலைட் பண்ணி காட்டுற விஷயங்கள் அந்த மாரி. அடுத்தது வந்து என்ன சொல்றது? ஈஸியா வந்து அவங்களுக்கு அந்த பேஜ வந்து லிங்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாரி. ஸோ ஒரு சில லிங்க்லாம் கிரியேட் பண்ணா எனி டைம் அதாவது ஸ்லோவாகும், டவுன்லோட் ஆகும். ஒரு லிங்க கிளிக் பண்ணக்குள்ள இன்னொரு லிங்க் போறது. அந்த மாரியெல்லாம் இல்லாம ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய மாரி. அப்படியெல்லாம் முக்கிய தகவல்கள வந்து நாங்க ஹைலைட் பண்ணி காட்டுறது. அந்த மாரி எல்லாமே வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, மென்ஷன் பண்றது. இதுகள் தான் வந்து ஒரு இன்டர்நெட்ட வந்து
சரியா? ஸோ அந்த மாரியான விஷயங்கள். ஸோ அதன் மூலமா வந்து நாங்க இவர்களுக்கு வேணும் சொன்னா இப்படி பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதால வந்து அவருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் போட்டு, ஸோ ஆகவே நான் வந்து அ இந்த விஷயங்கள வந்து இவருக்கு வந்து சஜெக்ஷன் பண்ற ஒரு இலத்திரனியல் வணிகத்த வந்து ஆரம்பிக்கும் பொழுது வந்து, அறிவுத்திறன் கம்மி வர்த்தகம் என்ற அதாவது வந்து பிசினஸ் அந்த பேக்கரி பிசினஸ்க்கு வந்து சிறந்த நன்மைகள வந்து பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணத்தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸரா இருக்கும். சரியா? ஸோ நான் அந்த அசைன்மென்ட்ல வந்து அந்த ஆன்ஸர வந்து நான் எட் பண்ணியில்ல. ஸோ நான் அந்த அசைன்மென்ட்ட வந்து ஸ்கேன் பண்ணி, அகைன் ஃபுல்லா ஏ டூ இசட் ஸ்கேன் பண்ணி, நான் உங்களுக்கு ஆன்ஸர் ஷீட்ட வந்து ஷேர் பண்றேன். ஓகேயா? ஓகே. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இட் இஸ் இது அப்ப இந்த பொதுவா இந்த கொஸ்டின், இந்த 3 கொஸ்டினையுமே வந்து செய்யணும். அப்பத்தான் 100 மார்க். சரியா? இந்த சப்ஜெக்ட் கோர்ஸ் எடுக்கிறவங்க மட்டும் தான் இந்த கொஸ்டின வந்து செய்யணும். இந்த இந்த கொஸ்டினையும் சேர்த்து செய்யணும்னு சொல்லி சொல்றேன். ஓகேயா? ஓகே. அடுத்தது பாருங்க. இஸ் இட் இஸ் சேஃப் யூஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வித்தவுட் ஹேவிங் தி வைரஸ் கார்ட். ஜஸ்டிஃபிகேஷன் யுவர் ஆன்ஸர் வித் வேலிட் ரீசன். அதாவது வந்து நாங்க ஒரு அதாவது இட்ஸ் சேஃப் டூ யூஸ் தி கம்ப்யூட்டர் சிஸ்டம் வித்தவுட் ஹேவிங் வைரஸ். ஒரு வைரஸ் கார்டு இல்லாம வந்து ஒரு கம்ப்யூட்டர யூஸ் பண்றதுல வந்து எங்களுக்கு வந்து சேஃபா இருக்குமான்னு சொல்லி கேட்டா, நாங்க இந்த முதல்ல கேட்டிருக்காங்க வந்து எங்கிட்ட கொஸ்டின் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஏற்றுக்கொள்ளவில்லையான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது வந்து கேட்குறாங்க, இட் இட்ஸ் சேஃப் டூ யூஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வித்தவுட் ஹேவிங் வைரஸ் கார்ட்? நோ. அப்ப நாங்க ஏன்னு சொல்லணும். அதாவது ஒரு வைரஸ் கார்ட் யூஸ் பண்ணாம ஒரு கம்ப்யூட்டர வந்து பாவிக்கிறது வந்து பல்வேறு ஆபத்துக்கள வந்து சந்திக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ அப்படி சொல்லும் பொழுது, நாங்க அதுக்காக ஜஸ்டிஃபை பண்றதுக்காக முதல்ல வந்து அப்ப அந்த வைரஸ் அதாவது வந்து என்ன சொல்றது? ஓகே. இது வந்து கிரேட் 11 ஐசிடி தமிழ் மீடியம் புக்ல இருக்கு. இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ். அதே மாரி வந்து உங்களுக்கு
இங்கிலீஷ்ல எழுதுறவங்க வந்து ஸோ அதே ஐசிடி வந்து கிரேட் லெவல் இங்கிலீஷ் மீடியம் புக்ல வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ முதலாவது வந்து பார்க்கணும். நாங்க இந்த வைரஸ்ன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி யூஸ் பண்ணணும். அதாவது கணினி தொகையை பயன்படுத்தும் பொழுது பல்வேறு அச்சுறுத்தலும், தாக்கங்களும் ஏற்படும். ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த பாருங்க மலேசியா சாஃப்ட்வேர், இது மால்வேர் தீங்கு பயக்கும் குறிமுறைகள் அதாவது மலேசியஸ் கோட்ஸ் காரணமா வந்து கணனிகளுக்கு வந்து வளையம் ஏற்படும் தேசம் தான் மெயின் அதாவது சேதம் ஏற்படும்னு சொல்லி சொல்றது. வைரஸ் வருதுன்னு சொல்லி. ஸோ அப்படி வைரஸ் வரதால வந்து என்ன நடக்கும்? அதாவது அழிதல், டாக்குமெண்ட் அழிய முடியும். எங்களுக்கு வேறு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியாது. நெட்வொர்க் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோனஸ் ஆகும். டேட்டாவெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அதாவது களவாடுறது, அதாவது தீஃப் நடக்கும். ஸோ அப்படி இல்லாட்டி டிலீட் ஆகும். ஸோ வேறு வேறு அ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகலாம். வேறு வேறு லிங்க் எல்லாம் கிளிக் ஆகலாம் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் எல்லாம் டேமேஜ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படி இருக்கதுல வந்து ஸோ இந்த மாரியான வைரஸ வந்து அப்ப என்னென்ன வைரஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? ஸோ இப்ப எங்களுக்கு கேட்டிருக்காங்க வந்து இங்கன கொஸ்டின் வந்து இஃப் த சேப் யூஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வித்தவுட் ஹேவிங் த வைரஸ் கார்ட். அப்ப ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். அப்ப நாங்க அந்த வைரஸ் கார்டுங்க யூஸ் பண்ணாட்டி வந்து என்னென்ன நடக்கும்னு சொல்லி சொல்லணும். அப்பதான் நாங்க என்னென்ன அப்ப அந்த வைரஸ்ங்கன்னு சொல்லி இப்ப கம்ப்யூட்டர் வைரஸ், கணினி நச்சுறுத்தல். அதாவது வந்து இது வந்து எப்படி வரும்னா நார்மலா கம்ப்யூட்டருக்கு வைரஸ்னா வந்து யூஎஸ்பி நாங்க ஏதாவது ஒரு யூஎஸ்பி கேபிள கனெக்ட் பண்றது மூலமா வந்து ஏற்படுறது தான் வந்து அதாவது வந்து பாருங்க நினைவுச்சில்லு போன்ற புற உள்ளீட்டு சாதனங்கள். அப்படி இல்லாட்டி மின்னஞ்சல். அதாவது மெயில்ல எல்லாம் வந்து பாருங்க நார்மலா வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து அ 1 மினிட். அதாவது வந்து பாருங்க, இந்த மாரி இந்த ஸ்பாம் நோட்டிஃபிகேஷன், ஒன் நியூ மெசேஜ். ஸோ இந்த மாரி லிங்க் வரும். ஸோ இது இந்த அ இத வந்து ரிவ்யூ பண்றது. இப்ப ஸோ இந்த மாரியெல்லாம் இப்ப இது வந்து இப்ப என்ன சொல்றது? இப்ப இந்த இது வந்து ஃபிஷிங் மெசேஜ்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ இப்படியெல்லாம் வரும். இந்த மாரியெல்லாம் வந்தா நாங்க கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் காணப்படுது. ஸோ இப்படி இருக்கிற இதத்தான் வந்து நாங்க இந்த ஸ்பேம்ன்னு சொல்லி விரும்ப அஞ்சல்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ இதுகள் தான் ஒவ்வொரு வைரஸ். ஸோ அதே மாரி தான் கணினி மூலமா, இமெயில் மூலமா வந்து வரக்கூடியது தான் இந்த கம்ப்யூட்டர் வைரஸ்ன்னு சொல்லி சொல்றது. இப்ப அந்த ஹார்ட்வேருக்கெல்லாம் இதெல்லாம் தீங்கு பயன்படுத்தக்கூடியதா காணப்படும். சரியா? ஆ ஸோ அடுத்தது வந்து கணினி வார்ம்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் வார்ம்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, ஆ இது வந்து இந்த கம்ப்யூட்டர் ஸ்வார்ம்ஸோட வந்து தொழில்படுற இதுவும் அதே மாரியான இந்த மின்னஞ்சல் அப்படி இல்லாட்டி அந்த ஒரு வெப் பேஜ்ங்க, சோஷியல் இன்ஜினியரிங் அதாவது வந்து என்ன சொல்றது? நார்மலா வந்து அந்த அ அ திடீர்னு வந்து ஒரு லிங்க் ஒண்ணு கிளிக் ஆக சொல்லி வரும். அந்த சிலது அந்த பக்கம் மொபிட்டல் அந்த அதுகள்ல எல்லாம் வரும். இப்படி இவ்வளோ கிளிக் பண்ணி இல்ல 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ எம்பி கூடும், அவ்வளோ எம்பி கூடும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள். சரியா? ஸோ அடுத்தது வந்து ஒற்றர் பொருள். அதாவது ஸ்பேர்ன்னு சொல்லி சொல்றது. இத வந்து நாங்க ட்ரோஜனோஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அதாவது வந்து இது வந்து நார்மலா வந்து பாருங்க, அதாவது வந்து இது அந்த பாருங்க, ட்ரோஜன் குதிரை என்பது இன்னொரு தீங்கு பயணிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரா தான் இருக்கும். சரியா? இது வந்து தீங்கற்றது போன்று தோன்றும். அதாவது வந்து இது வந்து நான் என்ன சொல்றது? உங்களுக்கு மெசேஜ் வரக்குள்ள ஓகே இது வந்து எதுவுமே இல்ல. இது ஒரு நல்ல அப்படி விஷயம்னு சொல்லி வந்தாலும், ஆனா இது உண்மையாலுமே வந்து அ ஆட்டோமேட்டிக்கா வந்து யூசருக்கு தெரியாமலே வந்து அதாவது யூசர் எதுவும் கிளிக் பண்ணாமலே வந்து இது வந்து நார்மலா வந்து என்ன செய்யும்னு சொன்னா, டேட்டாவெல்லாம் வந்து அழிக்கக்கூடியதா வைரஸ் காணப்படும். ஸோ இது தான் அந்த நார்மலா வந்து நாங்க சொல்லுவோம். அந்த டெஸ்க்டாப்லலாம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தா சடனா வந்து நாங்க தேடக்குள்ள காணாட்டி அது மெயில்ல வந்து மிஸ் ஆகியிருக்கும். ஸோ டெஸ்க்டாப்ல மிஸ் ஆகியிருக்கிறது தான் இந்த ஸ்பேர்ன்னு சொல்லி சொல்றது. ஓகேயா? ஸோ நார்மலா அதுதான் நாங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் டெஸ்க்டாப்ல வைக்க முன்னுக்கு நாங்க டிரைவ் சில போட்டு வைக்க சொல்றது. அப்படி இல்லாட்டி பேக்கப் பண்ணி வைக்க சொல்றது.
சரியா? ஸோ இது வந்து கணினிக்குள்ள உள்புகுறதுக்கான வசதியெல்லாம் வந்து செய்யுது. அப்ப மின்னஞ்சல் எதுவும் ஓப்பன் பண்ற மூலமா, டவுன்லோட் பண்றது மூலமா தான் இந்த மாரியான வைரஸ் வந்து பரவுறது. அடுத்தது வந்து இந்த அ அட்வேர்ன்னு சொல்றது. அதாவது அனாவசிய விளம்பரமா வந்து அந்த கம்ப்யூட்டர்ஸ்ல வரக்குள்ளேலாம் வந்து நாங்க அதுகள கிளிக் பண்றது அந்த மாரியானது. அடுத்தது வந்து பொட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து என்னதுன்னு சொன்னா, அந்த நெட்வொர்க் அதன் மூலமா வர ஒவ்வொரு சில வைரஸ்களா தான் இருக்கு. அடுத்தது ஹைஜேக்கர், ப்ரௌசர் ஹைஜேக்கர்ன்னு சொல்றோம். அதாவது வர்த்தக பிரசார பணிகளுக்காக அமைக்கப்பட்ட கொள்ளைக்காரன். அதாவது கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ணிக்கொள்ள, சில அந்த பிசினஸ்ங்கலாம் இருக்கு பாருங்க. இப்ப நாங்க இவ்வளோ அமௌண்ட் போட்டா உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாரின்னு சொல்லி, அந்த பிட்காயின் அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் வாரது எல்லாமே இப்படி ஒரு வைரஸ் இந்த மாரியான அதுகள் தான். ஸோ இந்த ஃபிஷிங்ன்னு சொல்றது வந்து பயனரை ஏமாற்றி அவருடைய வங்கி கணக்கு, மின் கணக்கு இப்ப அதுதானே கூடுதலா அந்த ஆன்லைன்ல வந்து எல்லாரும் பேமெண்ட் பண்றது, ஆன்லைன்ல வந்து விருப்பம் இல்ல. ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர் போட சொல்லுவாங்க. எங்க கார்ட்ல போத் சைடையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நெறைய இதுகள்ல வந்து அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் கேட்கறது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாரியான விஷயங்கள்னால தான் இந்த வைரஸ் அடுத்தது அனுமதியின்றி கிடைக்கும் மின்னஞ்சல். ஸோ எங்களுக்கு வந்து அந்த எங்களோட மின்னஞ்சல்ல எங்களோட லொகின்ல இல்லாத உங்களோட மின்னஞ்சல் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா, ஸோ இது எல்லாமே வந்து வைரஸ்க்கான உதாரணங்கள் தான். சரியா? ஸோ இப்படி இருக்கும் பொழுது, இந்த மாரியான வைரஸ்கள் தான் எங்களுக்கு வரக்கூடியதா இருக்கும். ஸோ இதுகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்க என்ன செய்யணும்னா, கண்டிப்பா வைரஸ் கார்டு ஒண்ணு போடணும். அதுதான் இந்த தீங்கு பயக்கும் மென்பொருள்களிலிருந்து கணனியையும், கணனி வலையமைப்பையும் வந்து எங்கனம் பாதுகாக்கலாம்னு சொல்றாங்க. சரியா? ஸோ, அதுக்காகத்தான் வந்து அந்த வைரஸ் கார்ட்காக வந்து சில நச்சு பொருள் பாதுகாப்பு மென்பொருள் இந்த இந்த Aviva, இந்த Avast, AVG, K7 இந்த மாதிரியான வைரஸ்கள வந்து நாங்க இந்த வைரஸ் கார்ட்கள் வந்து நாங்க கண்டிப்பா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்றாங்க கம்ப்யூட்டர்ல. ஸோ, இதிலிருந்து எப்படி பாதுகாக்கலாம்னு சொன்னா, அந்த வைரஸ் கார்ட் மூலமா வந்து ஒரு நச்சுணர்வு பாதுகாப்பு மென்பொருள வந்து நிறுவணும். அதத்தான் நாங்க கார்ட் அப்படி ஷீல்ட் அப்படி இல்லாட்டி ஆட்டோ ஸ்கேன் அப்டேட் செய்யுமாறு அமைக்கிறது. ஓகே. அப்ப அந்த வைரஸ் கார்ட் வந்து ஆட்டோவா அப்டேட் ஆகி கொண்டு வரும். அப்ப மந்த்லியோ, இயர்லியோ. சரியா? அடுத்தது வந்து நாங்க யுஎஸ்பி அந்த மாரியெல்லாம் வந்து நாங்க போர்ட்டெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணக்குள்ள வந்து நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ எப்போதுமே வந்து என்ன சொல்றது? அதாவது வந்து லீகலியான சாஃப்ட்வேர்ஸ மட்டும் தான் நாங்க லேப்டாப் அப்லோட் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து கணினி நிர்வகிக்கிற கணக்கு, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கவுண்ட்க்கு பதிலா வந்து யூசர் அக்கவுண்ட்ட வந்து நாங்க பயன்படுத்தணும். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கவுண்ட் அந்த கூடுதலா வந்து இந்த பிசினஸ் இதுகள்ல எல்லாம் வந்து இப்ப நாங்க உங்களுக்கு தெரியும். அ வொர்க் போறவங்க வந்து ஆஃபீஸ்ல லேப்டாப் எல்லாம் குடுத்திருந்தா, கண்டிப்பா இந்த அட்மின் யூசர்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். யூசர் அக்கவுண்ட்ன்னு சொல்லி இருக்கும். யூசர் அக்கவுண்ட் தான் நாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட்ன்னு சொன்னா, அது வந்து ஐடியால வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ற அக்கவுண்ட். இப்ப ஏதாவது எங்க லேப்டாப் இஷ்யூஸ் ஏதாவது கேஸஸ் அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கவுண்ட்ல வந்து லாகின் ஆகி தான் வந்து என்ன செய்வான்னு சொன்னா பார்ப்பாங்க. ஸோ இந்த வைரஸ் கார்ட் வந்து போட்டுக்கொண்டு நாங்க இந்த இருக்கிற இந்த வைரஸ் அதாவது தீங்கு பயக்கும் மென்பொருள்லருந்து கணினிய வந்து பாதுகாக்கிற மெத்தட். ஸோ இப்படி வந்து வைரஸ் கார்ட் போட்டோம்னா, அதுல என்னென்ன எங்களுக்கு வந்து என்ன நன்மை கனெக்ட் பண்ணோம்னா வந்து பாதுகாப்பான வலைத்தளங்கள மட்டும் அதாவது எங்களுக்கு தேவையான அந்த நெட்வொர்க்குங்களுக்கு மட்டும் தான் எங்களால வந்து போக முடியும். வலைத்தளங்கள் வெப் பேஜ்ங்களுக்கு மட்டும் தான் போக முடியும். ஸோ இந்த யூஆர்எல் பாதுகாப்பானதா என்பதை சோதிப்பதன் மூலம் அறியலாம். சில கோட்ஸ் பாருங்க HTTP, URLன்னு சொல்லியெல்லாம் இருக்கும். சரியா? அடுத்தது வந்து நாங்க சரியான டவுன்லோட் பண்ணக்குள்ள எந்த ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணக்குள்ள சரியான வந்து வலைத்தளத்த தெரிவு செய்து கொள்ளணும். சரியா? கண்டிப்பா வந்து நாங்க டாக்குமெண்ட்லாம் வந்து செ அ செ செக் பண்ணி பார்க்கணும். நாங்க இன்ஸ்டால் பண்ண முன்னுக்கு இது வந்து வைரஸ் கார்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஸோ நாங்க இமெயில்ஸ்லாம் திறக்கக்குள்ள ரொம்ப கவனமா இருக்கணும். அத டவுன்லோட் பண்றதுனாலும் இதுனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? அடுத்தது வந்து சந்தேகக்கு இடமான ஏதாவது நோட்டீஸ் செய்தி எப்படி வந்தா, அத வந்து நாங்க கிளிக் பண்றது வந்து அதுதான் சொடக்குவதைன்னு சொல்றாங்க. கிளிக் பண்றத வந்து தவிர்க்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து அ ஒரு விஷயங்கள வந்து நாங்க நாங்க செக்யூரிட்டியா வந்து சர்ச் பண்ணாம வந்து வெப் பேஜ்களுக்கோ, வெப் இதுகளுக்கோ வந்து போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து இந்த ஃபயர்வால், வைரஸ் கார்ட், மின்னஞ்சல், இமெயில் ஃபில்டர்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்துவது மூலம் இந்த மாரி ரிஸ்க் எல்லாம் குறைக்கலான்னு சொல்றாங்க. ஸோ இதுக்காக வந்து அப்ப நாங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க என்னது ஒரு வைரஸ் கார்ட் கம்ப்யூட்டருக்கு வந்து போடாம இருந்தா நல்லதுன்னு இல்லன்னு சொல்லணும். அப்ப எப்படி எப்படி வைரஸ் வரும்னு என்னென்ன வைரஸ் இருக்குன்னு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ அந்தந்த வைரஸ் எப்படி எப்படி எங்களோட தாக்கம் செலுத்துதுன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்து வந்து அப்படி நாங்க வைரஸ் கார்ட போடுறதால வந்து எங்களுக்கு நன்மை என்ன இருக்குன்னு
மென்ஷன் பண்ணணும். ஸோ என்னென்ன வைரஸ் கார்டு இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய அசைன்மெண்ட்ஸ்க்கான ஃபுல் ஆன்சர். ஸோ இதை வந்து A to Z வந்து நீங்கள் பாருங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்து தான் ப்ரொவைட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ குட் லக். இது வந்து ஐடி ஃபார் பிஸ்னஸ், ஐடி ஃபார் மார்க்கெட்டிங் 2 பேருமே வந்து இந்த 2 பேரை அதாவது 2 குரூப்புக்குமே வந்து ஒரே அசைன்மெண்ட் தான். ஸோ அசைன்மெண்ட் வந்து பெர்ஃபெக்டாக செஞ்சு கொள்ளுங்க. ஓகே.